சென்னையில் எல்ஜிபிடிக்யூ பேரணி ப்ரைட் மந்த் அப்படின்னு இந்த மந்த்தை சொல்கிறாங்க. இந்த மந்தோட முடிவில் சென்னையில் பேரணி நடக்குது. சென்ற ஆண்டே இந்த மாதிரியான பேரணிகள் நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு கோவையிலும் நடத்தப்பட்டிருந்தது எல்ஜிபிடிக்யூவோட அந்த கம்யூனிட்டியோட பேரணி. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் போராட்டங்களுக்கு பேரணிகளுக்கு அனுமதி கொடுக்காத நிலையில் இந்த பேரணிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அரசு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி போராட்டம் செய்யக்கூடிய நபர்கள், குறிப்பாக மக்கள் பிரச்சனைக்கு போராட்டம் செய்யக்கூடிய கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த ரேலி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களில் குறிப்பிட்ட சிலர் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த ரேலி எதற்கு போகிறாங்க, இதோட பின்னணி அரசியல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த பேரணி போகக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஆண் ஆண் பெண் பெண் இப்படி இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை சரியானது தான், இது இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் அங்கீகரிக்கணும், இதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பதிலாகவே இருக்குது. இதை நீங்கள் ஒவ்வாமையாக பார்க்காதீங்க, இதை எதிர்க்காதீங்க, எங்களுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு தவறு அப்படின்னு கட்டமைக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு நோக்கமாக இருக்குது. குறிப்பாக இதை கொண்டு போயிட்டு அடுத்த தலைமுறைகிட்ட சேர்க்கணும். அவங்க பள்ளிகள்லேயே இதை படிக்கணும், எல்ஜிபிடிக்குனா என்னன்னு படிக்கணும். அதே மாதிரி இதை அவங்க இது இயற்கைன்னு ஒத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. குறிப்பாக பெற்றோர்கள் மத்தியில் இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர் அப்படிங்கிறது தான் பள்ளிகளில் இருக்குது. இது அவங்களுடைய உணர்வு அப்படிங்கிற பேரில் எங்களுடைய குழந்தைகள்கிட்ட திணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்கள் இதை பதிலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுடைய குழந்தைக்கு திணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பதிலாக இருக்குது. இந்த எல்ஜிபிடிக்யூ ப்ளஸ் அந்த ப்ளஸில் இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட பதிலாக இருக்குது. 56 ஜெண்டர்கள் அமெரிக்காவில் இருக்குது, கண்டுபிடித்திருக்காங்க. இந்த மாதிரியான ஜெண்டர்கள் இருக்குது. நீங்கள் ஆண் பெண் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஆணா பெண்ணா அப்படின்னு முடிவு செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட வாதமாக இருக்குது. ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைன்னு முடிவு பண்ணாதீங்க, அந்த குழந்தைகளுக்கு ஆண் பெயர் பெண் பெயர் அப்படின்னு வைக்காதீங்க, பொதுவான பெயர்களை வைங்க அப்படிங்கிறது இவங்களோட பதிலாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த குழந்தை வளர்ந்து 15 வயதோ 18 வயதோ அதற்கு மேற்பட்ட வயது வரும்போது அவர்கள் தங்களை ஆண்களாக உணர்கிறார்களா, தங்களை பெண்களாக உணர்கிறார்களா, அப்போது தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது மாதிரியான பதில்கள் அவங்க தரப்புலேருந்து வருது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக மனித இனம் ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு பாலினத்தை முடிவு செய்யும்போது நீங்கள் பாலினத்தை முடிவு செய்யாதீங்க அப்படிங்கிறது இந்த கம்யூனிட்டி மக்களோட ஒரு கோரிக்கையாக இருக்கும்போது இதை நிராகரிக்கிறாங்க. உலகில் பல நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பல நாடுகள் அங்கீகரிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்தியாவிலும் இந்த எல்ஜிபிடிக்யூ சமூகத்தினரோட திருமணம் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை. பல்வேறு சமயங்கள், குறிப்பாக எல்லா சமயங்களுமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது. எல்லா சமயங்களுமே இந்த மாதிரியான நபர்களை அங்கீகரிக்காத ஒரு சூழல் தான் இருக்குது. தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்கும்போது தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, பிள்ளைகள் மகன்கள், பேரன் பேத்திகள், சித்தப்பா பெரியப்பா, மாமன் மச்சன் இப்படிங்கிற மாதிரியான உறவு முறைகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அவர்கள் யார் யாரை திருமணம் செய்ய வேண்டும், யார் தங்கை உறவு, யார் அண்ணன் உறவு அப்படிங்கிற மாதிரி பிரித்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியம் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலையிலே இருக்காங்க. என்ன காரணம்னா இது குடும்ப உறவை சிதைக்கும், இது இந்த கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் தமிழர்களும் சொல்கிறாங்க. மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நட்பு, ஒரு ஆண் ஆண் நட்புங்கிற ஒரு விஷயமும் ஒரு பெண் பெண் தோழி அப்படிங்கிற ஒரு நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் காமம் மட்டுமே இதில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆண் பெண் அப்படின்னாவே அது காமமாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறுது அப்படிங்கிறது தான் அவங்களோட எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு எதிர்ப்பாக இருக்குது, இதற்கான காரணமாக இருக்குது. மேலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது சங்ககால இலக்கியங்கள்லே இருக்குது, பல்வேறு புராணங்களில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் சொன்னாலும் இது பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளோட ஒரு கல்வியே தடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஏனென்றால் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் தனியான ஒரு ஹாஸ்டலில் இருப்பாங்க,
மாணவர்கள் தனியான ஒரு ஹாஸ்டலில் இருப்பாங்க. இவர்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் புகுந்தா அவங்க கல்வியை தாண்டி மற்ற விஷயங்களுக்கு போவாங்க. இவர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இது இருக்குது அப்படிங்கிறது தான் தமிழர்களோட பதிலாக இருக்குது. இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை வந்து எதிர்க்கக்கூடியவர்களை பார்த்து இந்த கம்யூனிட்டியினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சாதியவாதியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து மதவாதியாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு இனத்தை வந்து மேம்படுத்தணும்னு நீங்கள் வந்து ஒரு இனத்தை வைத்து கொண்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில்கள் சொல்கிறாங்க. நீங்கள் பேசக்கூடியது ஒரு பிற்போக்குவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த எல்ஜிபிடிக்யூவை எதிர்க்கக்கூடிய நபர்கள் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, இதை வந்து பெருமையாக சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட பதிலாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கலாச்சாரம் தற்போது தான் அதிகமாக வந்து திணிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் இருக்குது. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சில திரைப்படங்களில் வந்து இந்த மாதிரியான கம்யூனிட்டியை வந்து காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருக்குது, அதே மாதிரி ஆடில் வருது. அதே மாதிரியான சில கார்ட்டூன்கள், குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன்களில் கூட இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை திணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் தமிழர்களோட, பெரும்பான்மையான தமிழர்களோட ஒரு எண்ணமாகவே இருக்குது. இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லாதீங்க, குழந்தைகளை வந்து சிறுவர்கள் அப்படின்னு சொல்லாதீங்க, அப்பா அம்மான்னு சொல்லாதீங்க, அப்பாவையும் அம்மாவையும் வந்து ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு பொருளில் வந்து நீங்கள் குறிக்காதீங்க, பேர் கூட அப்படி வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இது அடுத்த கட்டமாக நகர்ந்து என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னை வந்து ஒரு பூனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஆண் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தன்னை வந்து ஒரு நாய் அப்படிங்கிற மாதிரி விலங்குகளை நோக்கி போகிறாங்க. நாங்கள் வந்து மனிதர்களே இல்லை, நான் வந்து ஒரு ஏலியன் அப்படிங்கிற கூட ஒரு பேசக்கூடிய ஒரு நிலை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த மாதிரியான ஆட்கள் வந்து மாறிட்டு இருக்காங்க. இது அடுத்த கட்டமாக நகரும்போது இது ஒரு பேர் ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிறதான் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்குது. இதை எதிர்க்கக்கூடிய தமிழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு அஜெண்டா இருக்குது. இது வந்து தமிழர்களுக்கு எதிராக இருக்குது. ஒரு குடும்ப உறவை வந்து சிதைத்து, குடும்ப வாழ்க்கையை வந்து சிதைத்து, தனித்தனியாக மக்களை வந்து பிளவுபடுத்துகிறாங்க, பிரிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஒரு அஜெண்டா இருக்குது. என்ன காரணம்னா, குடும்ப உறவுகளை சிதைத்தால்தான் மற்ற பொருட்களை வந்து கொண்டு வந்து விற்க முடியும் அப்படிங்கிறது தான் இதற்கான பதிலாக இருக்குது. என்ன காரணம்னா, ஒரு ஆணை வந்து பெண்ணாக மாற்றும் போது அங்கே வந்து ஆபரணங்களோ, அங்கே வந்து உடையோ, அங்கே வந்து அவர்கள் விருப்பப்படக்கூடிய பொருட்களையோ வந்து விற்க முடியும். அதே மாதிரி ஒரு குடும்பத்தை 2 குடும்பமாக பிரிக்கும் போது எல்லாருக்கும் தனித்தனி தேவைகள் இருக்கும். ஒரு காரோ, பைக்கோ, வீடோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தனித்தனி பிரிவாக பிரிக்கும் போது இங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. காஸ்மெட்டிக்கில் பெரிய பிஸ்னஸ் இருக்குது, இங்கே கோல்டில், இங்கே மற்ற விஷயங்கள்லேயே பிஸ்னஸ் இருக்குது, இங்கே உடையில் பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இவர்களோட பதிலாக இருக்குது. அதே மாதிரி ஒரு குழந்தை தன்னை வந்து பெண், தன்னை வந்து ஆண் அப்படின்ட்டு ஒரு 10-15 வயதுக்கு தான் சொல்லணும் அப்படின்ட்டு எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி சொல்கிறாங்க. அப்போ வந்து தன்னை வந்து ஆணாக மாற்ற வேண்டும், தன்னை வந்து ஒரு பெண்ணாக மாற்ற வேண்டும், அந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கும்போது இதில் ஒரு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பெரிய மாஃபியா இருக்குது. இது வந்து திட்டமிட்டு திணிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான எதிர்கருத்துக்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுவரைக்கும் மனித சமூகம் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு இருக்கும்போது அவர்கள் வந்து திருமணம் செய்து அவர்கள் வந்து குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு என்ன தேவை, படிப்போ கல்வியோ என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வந்து அடுத்த கட்டமாக குடும்ப வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் நகரும் அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவான பார்வை இருக்குது. அதனால தான் இத்தனை ஆண்டுகளாக வந்து திருமண உறவுங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து பிரித்து இது வந்து சரியானது இல்லை அப்படின்னு திணிக்கும் போது இதற்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து எல்லா நாடுகள்லையுமே இருக்குது. அதே மாதிரியான எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து இருக்குது. ஆண்களோ பெண்களோ தனித்தனியாக வாழ முடியாது. ஆண்களோ பெண்களோ தனித்தனியாக வாழ்ந்தால் இங்கு பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும். இங்கே வந்து ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்படும். இங்கே வந்து ஒரு குடும்ப முறை இல்லைன்னா வன்முறைகள் அதிகமாகுங்கிற மாதிரியான பதில்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை ஏற்பார்களா எதிர்ப்பார்களாங்கிறது தொடர்ந்து விவாத பொருளாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாக்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் இந்த மாதிரியான பேரணிகள்லையும் இது ஒரு விவாத பொருளாக இருக்குது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இந்த எல்ஜிபிடிக்யூ வந்து சரியா அல்லது தவறா, இதை வந்து தொடர விடணுமா இல்லைன்னா தடை செய்யணுமா அப்படிங்கிறது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆதரவு நிலையை பொறுத்து தான் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். அதுவரைக்கும் இந்த எல்ஜிபிடிக்யூ பற்றி ஆதரவு எதிர்ப்பு குரல் வந்து பெரிய அளவில் பேசப்படும். இது ஒரு பேசு பொருளாக மாறுங்கிறது தான் இன்றைய சமூகத்தோட கருத்தாக இருக்குது.